மேஷ ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையிலான ஆழமான ஆன்மீக தொடர்பு பற்றிய விரைவான சுருக்கம் இது. மேஷ ராசியில பிறந்தவங்க இயற்கையாகவே அபார சக்தியும் ஒரு நல்ல தலைமை பண்பும் கொண்டவங்க. இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஏற்படும் சிக்கல்களுக்கு உண்மையான காரணம் என்ன, அதுக்கான மிகச்சரியான ஆன்மீக தீர்வு என்ன அப்படிங்கிறத நாம இப்ப பார்க்கலாம். முதலாவதாக இவங்களோட இயல்பை பத்தி பார்ப்போம். செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்துல பிறந்ததால இவங்க கிட்ட வேகமும் துணிச்சலும் ரொம்ப அதிகமாவே இருக்கும். ஆனா இதுவே இவங்களோட மிகப்பெரிய பலவீனமும் கூட. கோபத்துல அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதுனால பல நல்ல வாய்ப்புகளையும் உறவுகளையும் இவங்க அடிக்கடி இழக்கறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா இவங்க ஒரு பிரேக் இல்லாத பந்தயக்கால் மாதிரி. அவ்வளவு ஆற்றல் இருந்தும் அதை கட்டுப்படுத்த தெரியாவிட்டால் என்ன பயன், நீங்களே சொல்லுங்க. இரண்டாவதாக இதற்கான ஆன்மீக தீர்வு என்னன்னு பார்க்கலாம். எதற்கெடுத்தாலும் கோவப்படுற இவங்களுக்கு தேவையானது கூடுதல் சக்தி கிடையாது, மாறாக சாந்தமும் அமைதியும் மட்டுமே. அரக்கனான சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகப்பெருமான் தன்னுடைய கடும் முக்கிரத்தை தணித்துக்கொண்டு ரொம்ப சாந்தமடைந்த இடம்தான் திருத்தணி. அதனால தன் கோபத்தையே தணித்த அந்த திருத்தணி முருகன்தான் இவங்களுக்கான மிகச்சரியான தீர்வு. இறுதியாக இதற்கான நடைமுறை வழிபாட்டை பத்தி சொல்றேன். மேஷராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமைகள்ல திருத்தணிக்குச் சென்று அமைதியா ஓரிடத்துல அமர்ந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரிக்கணும். குறிப்பா சாந்தம் தந்த முருகா, என் கோபத்தை அகற்றுவாய் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்ளணும். வெறும் கோபத்தை குறைப்பது எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையே மாற்றும்னு நீங்க ஆச்சரியமா யோசிக்கலாம். ஆனா இந்த எளிய வழிபாடு அவங்க தடைகளை முழுமையா நீக்கி குடும்ப வளர்ச்சியையும் செல்வத்தையும் கண்டிப்பா தேடித்தரும். கோபம் என்ற பலவீனத்தை திருத்தணி முருகனின் அருளோடு அமைதியால் வெல்லும்போது மேஷராசிக்காரர்களின் அபார சக்தி அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரும்.